வாழை இலை நிச்சயமா வாழை இலை சாப்பாடு அப்படிங்கிறது மரபு சார்ந்து ரொம்ப ரொம்ப தொடர்ச்சியா இருந்த பழக்கம். ரெண்டு விஷயம் அதுல எடுத்துக்கணும். ஒண்ணு, அன்னைக்கு அது ஒரு எளிய உணவா எளிய பரிமாறுவதற்கு வீட்டுல தோட்டத்துல எல்லார் வீட்லயும் இருந்துச்சு, டக்குன்னு எடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் தட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லாத பருவத்துல இருந்து பல இலைகள் பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய இலைகள் எல்லாம் தேக்கு இலையில இருந்து ஆலம் இலையில இருந்து இலை பயன்படுத்துவதுங்கிறது நமக்குடைய பண்பாட்டு வழக்கம். அதுக்கப்புறம் அந்த இலையை வச்சு கொழுக்கட்டை செஞ்சது, பனை ஓலை கொழுக்கட்டை, சிவராத்திரிக்கெல்லாம் கொழுக்கட்டை செஞ்சாங்கல்ல, அது மாதிரி இலையில் உணவை வைத்து பொதிந்து சூடு பண்ணும்போது அந்த இலையினுடைய சில சத்து சேர்த்து கிடைச்சது. வாழை இலை அதுல ரொம்ப, அதாவது தாவரங்கள்லயே ரொம்ப முக்கியமான எல்லா வகையிலையும் பயன்படக்கூடிய ஒரு தாவரம் வாழை இலை தாவரம். அந்த இலையில சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நிச்சயமா அது தட்டை விட சிறப்பான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்மளுடைய உணவோடு புணராது. ஆனா இது இந்த வாழை இலையில சூடா செஞ்சு சாப்பிடும்போது நிச்சயமா இலையில இருக்கக்கூடிய பல மைக்ரோ சத்துக்கள் நம்ம உணவோடு சேர்ந்து வரும். வாய்ப்பு இருப்பவர்கள் அதை எடுத்துக்கணும்.